தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாநகரமான சென்னை மாநகராட்சியின் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் கடந்த பிப்ரவரி 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த பட்ஜெட் மீதான விவாதம் சென்னை மாநகராட்சி அரங்கில் வியாழக்கிழமை நடந்தது. அப்போது கவுன்சிலர்களின் பல்வேறு கேள்விக்கு மேயர் பிரியா பதில் அளித்து பேசினார். இதனிடையே சொந்த பணி காரணமாக மேயர் பிரியா வெளியூர் சென்றிருந்ததாகவும் நேற்று இரவு அவர் சென்னை திரும்புவதாகவும் கூறப்பட்டது. இந்த நிலையில் மேயர் பிரியா வெள்ளிக்கிழமை இரவு பூந்தமல்லியில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்தார். அப்போது செந்நீர்குப்பம் மேம்பாலத்தில் இருந்து அவரது கார் இறங்கிய போது முன்னால் சென்ற கார் ஒன்று எந்தவித சிக்னலும் கொடுக்காமல் வளைவில் திரும்பியதால் பின்னால் வந்த மேயரின் கார் கட்டுப்பாட்டை இழந்து அந்த காரின் மீது மோதியது. இந்த கார் மோதியதும் அடுத்த நொடியில் பின்னால் வேகமாக வந்த லாரி ஒன்று மேயரின் காரின் மீது மோதியது. இந்த இரண்டு வாகனங்களுக்கு மத்தியில் மேயர் பிரியாவின் கார் சிக்கியதால் காரின் இரண்டு புறங்களும் சேதமடைந்தன. இவ்விபத்தில் மேயரின் கார் ஓட்டுநருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. பிறகு இதனையடுத்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த விபத்தில் அதிர்ஷ்டவசமாக மேயர் பிரியாவுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. சென்னை மேயர் வந்த வாகனம் விபத்தில் சிக்கியதை அறிந்த காவல்துறையினர் காரிலிருந்து அவரை மீட்டனர். பின்னர் மாற்று வாகனத்தில் மேயர் பிரியாவை காவல்துறையினர் சென்னைக்கு அனுப்பி வைத்தனர். செந்நீர்குப்பம் மேம்பாலத்தில் இருந்து கீழ் இறங்கும் பகுதியில் சாலைகள் சேதமடைந்து இருப்பதால் மேம்பாலத்தில் வேகமாக வந்த வாகனம் இந்த இடத்தில் வேகத்தை குறைத்ததால் இந்த விபத்து நேரிட்டதாக போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த விபத்து குறித்து பூந்தமல்லி போக்குவரத்து புலனாய்வு போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.